pray for the success and prosperity of Bharat and Pooja, and also for the success and prosperity of Bharat and her Prajas. So, கல்யாண சம்பிரதாயங்களை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். நம்ம கல்யாண சம்பிரதாயங்கள் பார்க்கும்போது நம்ம நிறைய கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லா ஈவெண்ட்ஸ் நிறைய எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணேன். ஸோ அது பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சது ரொம்ப ஒரு ஆழமான கடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட தான் ஷேர் பண்ணிக்கலாம்னு வந்துருக்கேன். இப்போ என்னென்னா அதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இட் இஸ் பேக் வித் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஏன்னா அந்த ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போட்டு கொஞ்சம் ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தாத்தா வந்து பரமேஸ்வரர், அவர் வந்து ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறார். கொஞ்சம் வயசானாலும் ஒரு ஜாலியான பர்சன். இவரோட பேரன் வந்து யூஎஸில் இருக்கான், லியோன்னு பேர். அவன் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு வேண்டி வந்திருக்கான். ஸோ வந்த இடத்துல இந்த கல்யாண சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்து தாத்தா கிட்ட ஒன்றும் இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு கேட்குறான். தாத்தா அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இவ கான்வர்சேஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த தாத்தா ரோல் நான் தான் பண்ண போகிறேன். அண்ட் லியோங்கிற ரோலில் மை சன்-இன்-லா சூர்யா வில் பி டூயிங். இது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்கிரிப்டை வச்சு படிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒன்றும் மிஸ் ஆகக்கூடாது, அதனால தான். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ வில் கோ டு தி ப்ரோக்ராம். வாடா லியோ. சிம்ம ராசியில் பிறந்ததுனால என்னவோ இல்லையோ உனக்கு லியோன்னு பேர் வச்சா அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், அதனால நான் உன்னை சூர்யான்னு தான் கூப்பிட போகிறேன். நோ ப்ராப்ளம் தாத்தா, நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் தாத்தா. ஏன் தாத்தா அந்த கல்யாண மண்டபத்தில் இப்போ வாழை மரம்லாம் வச்சுருக்கா? புதுசாக கல்யாணம் ஆகிற தம்பதிகள் நன்னா வாழணும்னு சொல்லிட்டு இவளோட மேரிட் லைஃப் எவர் கிரீனாக இருக்கணும், இவ பரம்பரை வாழையடி வாழியாக நன்னா வாழணும்னு சொல்லிட்டு வாழை மரம் வைக்கிறான். வாழைமரம் தேவகுருவான ப்ரஹஸ்பதியை குறிக்கிறது. குரு இவங்க கூட இருந்து வழி நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை. சரி, விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு போகிறதுக்கு போ வா. விரதம்னு பண்ணுறாளே, அது எதுக்கு தாத்தா? பொண்ணுக்கும் விரதம் பண்ணுவான், மாப்பிள்ளைக்கும் விரதம் பண்ணுவான். இதை விரதம்னு சொல்கிறத விட சமாவர்த்தனம்னு சொல்லலாம், அப்படின்னா சரியாக இருக்கும். விரதம்னாக்கா வவ் ஒரு சபதம், சமாவர்த்தனம்னு சொன்னால் இட் இஸ் அ கம்ப்ளீஷன் ஆஃப் வவ். முதல்ல பொண்ணோட விரதத்தை பற்றி சொல்கிறேன். ஸ்தம்ப ராஜா பூஜை அப்படின்னு ஒன்று பண்ணுவான். கடவுள் மகாவிஷ்ணுவை லட்சுமி நாராயணன் ஸ்வரூபத்திலே ப்ரொடெக்ஷன் தர வேண்டிட்டு ஒரு ஸ்தம்பம், அதாவது ஒரு ஸ்டிக்கை வாசலில் வாழை மரம் கட்டி இருக்கிற இடத்துல கொண்டு போய் மந்திரங்கள் சொல்லி பூஜையெல்லாம் பண்ணுவான். அப்புறம் பொண்ணுக்கு தீய சக்திகள் எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு காப்பு கட்டுவான். இந்த காப்பு கட்டலைன்னா பேட் திங்ஸ் வரும், கட்டினா வராதுன்னு எப்படி சொல்லலாம்? இதை பாரு சூர்யா, காப்பு கட்டுறது ஒரு செக்யூரிட்டி. நீ யூஎஸில் வீட்டை பூட்டிட்டு தானே வந்திருக்க, திருடன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியுமா? பூட்டு எப்படி ஒரு செக்யூரிட்டியோ அதே போல் காப்பு ஒரு செக்யூரிட்டி. பிள்ளைக்கு விரதம் இருக்கு, அதை பற்றி சொல்லுங்க தாத்தா. மாப்பிள்ளை பிரம்மச்சாரியத்துலேருந்து கிரகஸ்தானத்துக்கு போகிறான். அப்போ ரெடியாகிறான். பிரம்மச்சாரியா இருக்கும்போது ஒரு செட்டு பூணல் இருக்கும். அதை கூட சில பேர் முதுக சொரிய தான் யூஸ் பண்ணுறா. இப்போல்லாம் அவனுக்கு இப்போ செகண்ட் செட் பூணல் போடணும். ஆனால் இப்போ எல்லாம் விரதத்தில் போடாமல் காசி யாத்திரைன்னு ஒரு சடங்கு இருக்குது, அப்போ தான் போடுறா. விரதத்தின் போது மாப்பிள்ளை கண்ணையை பட்டால கட்டுவான். தாத்தா, இனிமேல் வேறு எந்த பொண்ணையும் சைட் அடிக்கக்கூடாதுன்னு தானே? நான் என்ன சொல்கிறது, ஒன்றை ப்ளேம் பண்ணுறதா உங்கள் அப்பாவை ப்ளேம் பண்ணுறதான்னு தெரியல. நான் அவனுக்கு ஜானகி ராமன்னு பேர் வச்சேன், அவன் இஷ்டத்துக்கு ஜானின்னு பேரை மாற்றினான். அதே போல் அவனுக்கு லியோன்னு ஒரு பேரை வச்சான், நம்ம வழக்கப்படி வைக்காமல். போராததுக்கு ஹெச் பரமேஸ்வரன் என்னோட பேரையும் மாற்றினான், ஹெச்பி வாலன் அப்படின்னு. இதை தான் பேர் சொல்ல பிள்ளைன்னு சொல்கிறாளோ என்னவோ தெரியல. சரி, நீ ஏன் கண்ணை கட்டுறான்னு கேட்டே இல்லையோ. பழைய காலத்தில் பிரம்மச்சாரிகள்லாம் குருகுல வாசம் இருப்பான், காட்டில் தான் இருப்பான். இப்போவும் அந்த மாதிரி பசங்கள்லாம் இந்த சோம்பேறித்தனமாக COT காட்டில் தான் படுத்துட்டு செல்ஃபோனை நோண்டின்னு இருக்கான். சரி, மேட்ருக்கு வரேன். கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல அப்படின்னு சொல்லுவா இல்லையா? பிரம்மச்சாரி பையனுக்கு உலகம் என்னதுன்னு தெரியாது. அதுதான் சிம்பாலிக்காக காமிக்க மாப்பிள்ளையோட கண்ணை கட்டுறான். அப்பா அம்மாவோட எப்படி நடந்துக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் அவனுக்கு கோஷசாந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது, அது மூலம் சொல்லி கொடுக்குறான். இந்திரன், சந்திரன், அக்னி இவன் எல்லாம் வந்து மாப்பிள்ளையை வந்து பிளஸ் பண்ணுவான். அது என்ன இந்திரன் சந்திரன்லாம் வர நமக்கு எப்படி தெரியும்?
இது ஒரு நம்பிக்கை தான் சூர்யா. அந்த காலத்தில் நாங்கள் எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி எல்லாம் ரேடியோவில் கேட்போம். அவள் சொல்கிற ஸ்கோர் கரெக்டுன்னு தான் நம்புவோம். அதுபோல் தான் இதுவும். முன்னோர்கள் காலம் காலமாக இந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறத நம்ம நம்பணும். காசி யாத்திரைன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தாத்தா. பையனும் பொண்ணும் சேர்ந்து காசி யாத்திரை போவாடா? அட அபிஷ்டு, இது என்ன ஹனிமூனா சேர்ந்து போகிறதுக்கு? காசி யாத்திரைங்கிறது தனிமூன் தான். பையனுக்கு மனசில் குழப்பம், கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லை பிரம்மச்சாரியாகவே இருந்துடலாமான்னு. காசி ஒரு ஸ்பிரிச்சுவல் இடம். அங்கே போய் இன்னும் படித்து ஸ்பிரிச்சுவல் ஆகணும்னு புறப்படுறான். பிரம்மச்சாரியாக இருக்கும்போது செப்பல் போட்டுக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்க போடுறதுனால காசி யாத்திரையில் செப்பல் போட்டுக்கிறான். பிரம்மாவை கொடையாக பாவித்து எனக்கு ஷெல்டராக இருன்னு சொல்லி வேண்டிக்கிறான். மாப்பிள்ளை கையில் வச்சுக்கிற ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது இந்திரனோட வஜ்ராயுதத்தை குறிக்கும். இதனோ நாளடைவில் வாக்கிங் ஸ்டிக்காக மாறிடுது. நம்ம செங்கோல் நினச்சே அது மாதிரி. நான் அதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அவன் காசிக்கு போகிறதுக்கு அடுத்து பொண்ணோட அப்பா கிரகஸ்தாசிரமம் தான் சன்னியாசத்தை விட வசத்தின்னு சொல்லி என் பெண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன், லைஃபை ஒன்றா ஃபேஸ் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறார். கல்யாணம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எதுக்கு இந்த ட்ராமா? பொலிட்டீஷியன் சும்மா ரிசைன் பண்ணுற மாதிரி பண்ணி அப்புறம் வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. இது மாப்பிள்ளைக்கு மனசு ஸ்டெடியாக இருக்கணும். முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. இந்த எல்லாரும் முன்னாடியும் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். பொண்ணை ஒதுக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு மாப்பிள்ளையை கன்வின்ஸ் பண்ணுறது தான் இந்த சடங்கு. எல்லாருக்கும் முன்னாடி மாப்பிள்ளை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் கூடவே இருப்பேன்னு சொல்கிறதுனால அவனுக்கு வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். எல்லாருக்கும் சன்னியாசம் சூட் ஆகாது. ஃபேமிலி லைஃப் தான் நார்மல். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் கூட சொல்லியிருக்காரு. பையன் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னப்புறம் பொண்ணும் பையனும் மாலை மாற்றிப்பான். ஐ நோ லிட்டில் அபவுட் திஸ் தாத்தா. நான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்தை ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துருக்கேன். பொண்ணோடும் பிள்ளையோட ரிலேட்டிவ்ஸ் இவாளை தூக்குவா. அவள் 2 பேரும் மாலையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பா. அப்போ பொண்ணு சைடு ரிலேட்டிவ்ஸ் பொண்ணையும் மாப்பிள்ளை சைடு ரிலேட்டிவ்ஸ் பையனையும் பின்னாடி கொண்டு போவா. ஒரு விளையாட்டா? கரெக்டா? பரவாயில்லையே, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கே. சாதாரணமாக ஒருத்தர் போட்டுன மாலையை இன்னொருத்தர் போட்டுக்க மாட்டான். இது போல் போட்டுக்கிறது நம்ம 2 பேரும் ஒரே ஆத்மா 2 ஜீவன் அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. அப்புறம் பழைய காலத்தில் சைல்டு மேரேஜஸ் எல்லாம் இருந்தது. அப்போது ஃபன்னுக்காக பொண்ணையும் மாப்பிள்ளையும் அவளோட மாமாக்கள் தோளில் தூக்குவாள். இப்போ என்னடானா கல்யாண பொண்ணும் பையனும் சின்ன குழந்தைகள் கிடையாது. நல்லா ஜிம்முக்கு போய் நல்லா தெம்பாக இருக்கான். மாமாக்களுக்கு தான் வயசாகிடுது. பழைய காலத்து மாமாக்கள் இதெல்லாம் சடங்கை என்ஜாய் பண்ணி பிடிச்சிட்டு பண்ணா. ஆனால் இந்த காலத்து மாமாக்கள் என்ன ஆகுதுன்னா என்ன பண்ணுறது, அவள் பண்ணா அவள் இடுப்பு தான் பிடிச்சிக்கிறது. அதே மாதிரி பையனும் பொண்ணும் மாலை மாற்றிக்கும் போது சொந்தக்காரெல்லாம் லைஃப்பில் முன்னுக்கு வேண்டியவாறு அவளை போய் பின்னுக்கு கொண்டு போகிறா. இதனால் ஹைட்டில் இருக்கிற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பேலன்ஸ் போய் வாத்தியார் கழுத்தில் இல்லை ஃபோட்டோகிராஃபர் கழுத்தில் போய் மாலை கூடவே விழுந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ராஜாக்கள் காலத்தில் மாலையை தூக்கி போட்டு சுயம்பரம் நடத்துவாளே, அது மாதிரி. இது 2ஐயும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மாலை மாற்றின அப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் ஊஞ்சலில் உட்காருவா இல்லையோ? நீ சும்மா உன் பேர் இல்லையோன்னு இன்டெரக்டாக எனக்கு ஞாபகப்படுத்துகிற போல் இருக்கே. எனக்கு ஊஞ்சல் பற்றி கொஞ்சம் தெரியும் தாத்தா, அதான் சொன்னேன். ஊஞ்சலை பூவால் அலங்காரம் பண்ணி அதில் மாப்பிள்ளையும் பொண்ணும் மெதுவாக ஆடுவா. பாட தெரிஞ்சவா எல்லாம் பாடுவா. பெண்ணையும் மாப்பிள்ளையும் சுற்றி லேடிஸ் விளக்கு கொண்டு போவா. பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு தான் தெரியல. இந்த கப்பலில் சிவன் பார்வதி போல் இல்லைன்னா ராமர் சீதை போலவோ நினச்சிக்கணும். ஊஞ்சல் முன்னுக்கும் பின்னுக்கும் வருது லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை குறிக்கும். அதாவது பாட தெரிஞ்சவாலாம் 2 பேரும் நன்னா இருக்கணும், லைஃப்பை ஸ்டெடியாக ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கடவுளை வேண்டின்னு பாடுவாள். பாட்டில் இருக்கிற பெயர்களை மாற்றி மாப்பிள்ளை பொண்ணோட பெயர்களையும் சேர்த்து எல்லாம் விளையாட்டாக பாடுவாள். நம்ம யோக சூத்திரங்கள் படி நமக்கு உடம்புல 5 லேயர்ஸ் இருக்குது. பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சேந்திரியங்களை சுத்தமாக்க முதல்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு பாலால் கால் அலம்பி பட்டால் தொடச்சி பால் பழம் கொடுப்பாள். இது அவளுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் தான். ஏன்னா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அன்றைக்கி சாப்பிடக்கூடாது. குங்குமம் சேர்த்த சாத்தை உருட்டி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருஷ்டி கழிக்க கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றி போடுவாள். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறா மாமிகள்லாம் நம்ம தலை தோனி மாதிரி 6 அடிக்கிற மாதிரி எங்கேயோ தூக்கி உருண்டையை தூக்கி போட்டுருக்கான். சில சமயம் அவன் என்ன ஆகுதுன்னா அது அவளோட பர்த்தாவோட குர்த்தாவை பதம் பார்க்குறது. சில பேர் இதை டார்கெட் பண்ணி கூட நிறைய அடிக்கிறான்னு நினைக்கிறேன், பழைய பாக்கி எல்லாம் தீர்க்கறதுக்கு. அப்புறம் 5 சுமங்கலிகள் விளக்கையும் தண்ணியும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் சுற்றி கொண்டு போவாள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே தாத்தா. அதுதான் நம்ம சடங்குகளோட தனித்தன்மை. அடுத்தது தாலி கட்டுறது தானே? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சில ஈவெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல கன்னியாதானம். பொண்ணும் மாப்பிள்ளையும் எந்த வம்ச வழியில் வந்திருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் முன்னாடியும் வாத்தியார் சொல்லுவார். இது அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி.
பாய் இஸ் an engineer from BITS Pilani, MS from Stanford, works for Google அப்படின்னு சொல்கிற மாதிரி பொண்ணை வந்து அவள் அப்பா மடியில் உட்கார வச்சு தானமாக மாப்பிள்ளைக்கு கொடுக்குற சடங்கு. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். பொண்ணோட தலையில் தர்பையை வச்சு அதுக்கு மேல் யோக், அதான் நுகம் சொல்லுவோம், அதை வைப்போம். யோக் வந்து 2 மாடுகள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது எவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி குடும்பத்தை நடத்தணும்னு சொல்கிறது. இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுற காலம், அதனால் வீட்டு வேலையும் ஷேர் பண்ணிக்கணும். நவ் பேக் டு த பாயிண்ட். யோக்கை பற்றி சொன்னேன் இல்லையா? யோக்கோட மேலே தாலியை வச்சு யோக்கோட துவாரத்தில் ஜலத்தை விட்டு மந்திரங்களை பொண்ணோட அப்பா சொல்லணும். ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இயம் சீதா மம சுதா அப்படின்னு சொன்னாராம். இந்த கன்னியாதான மந்திரத்தின் அர்த்தம், தாலியில் இருக்கிற கோல்டு உன் வெல்த்தை மல்டிப்ளை பண்ணட்டும், இந்த ஜலம் உன் மேரீட் லைஃபை புனிதமாக்கட்டும், நீ மாப்பிள்ளையுடன் இணைவாயாக அப்படின்னு அர்த்தம். அது என்ன பெண்ணுக்கு மட்டும் புனிதமாக்கணுமா? மாப்பிள்ளை ஆல்ரெடி புனிதமாக்கணும்னா என்ன? குட் கொஸ்டின். ஜென்ஸுக்கு வருஷம் ஆவணி ஆவட்டம்னு ஒன்று இருக்குது. அப்போ மந்திரங்கள் சொல்லி பழைய பூனலை கழட்டி புதிய பூனலை போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி காமோ கார்ஷி ஜபம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம பாவங்களை போக்க, அதாவது மனசாலையும் உடம்பாலையும் புத்தியாலையும் ஏதாவது பாவம் பண்ணியிருந்தோம்னா அதை போக்கிறதுக்கு. இப்போவாது ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்போலேருந்து இருக்குன்னு ஒத்துக்கிறியா சூர்யா? உள்ள இருக்க வச்சுட்டேன் தாத்தா. என்கிட்ட ஹிச்கார்ட் ஆயின்மெண்ட் இருக்குது, வேணா உனக்கு தரேன். ஜோ நீங்கள் கடிஜோ கலானதி தான். சரி, இன்னும் கன்னியாதானத்தில் சில சம்பிரதாயங்கள் இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். பொண்ணு முகூர்த்தத்துக்கு கட்டிக்க வேண்டிய 9 யார்ட்ஸ் புடவையும் மாங்கல்யம் கல்யாணத்துக்கு வந்திருக்கிற பெரியவா கிட்ட கொடுத்து ப்ளஸ் பண்ண சொல்லி புடவையை பொண்ணுக்கிட்ட கொடுத்து அதை உடுத்திட்டு வர சொல்லுவான். நீங்கள் இப்போ சொன்னதே அதுவும் 9 யார்ட் சாரி மாதிரியே ரொம்ப லாங்காக இருக்கு. சாரியா? மாப்பிள்ளையோட சகோதரியும் கூட போகிற சம்பிரதாயம் இருக்குது. அப்புறம் வாத்தியார் சில மந்திரங்கள் சொல்வார். அதனோட அர்த்தம், நீங்கள் 2 பேரும் தீர்காயுசுடன் நல்ல ஆரோக்கியத்துடனும் குழந்தைகளோட ஒன்றாக இருப்பீர்கள். அப்புறம் பொண்ணோட அப்பா பொண்ணை மாப்பிள்ளைக்கு ஆஃபர் பண்ணி சில மந்திரங்களை சொல்லுவார். இதன் அர்த்தம், என்னுடைய நல்ல பண்புகளுடன் வளர்த்த கன்னியை நல்ல ஆபரணங்களுடன் உனக்கு தானம் செய்கிறேன். அவள் தர்மத்தையும் செல்வத்தையும் அன்பையும் காப்பாற்றட்டும். அதுக்கு மாப்பிள்ளை, நான் அவள் கூடவே இருந்து சந்தோஷத்திலும் துக்கத்திலும் பங்கேற்பேன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிற மந்திரத்தை சொல்கிறேன். இது என்ன தாத்தா, யாருக்கும் ஒன்றும் புரியாத மந்திரத்தை சொல்லி ஏன் இப்படி எலாபரேட்டாக பண்ணுறோம்? இப்படி சான்ஸ்கிரிட்டில் சொல்லாமல் பின்ன சென்னை தமிழில் பொண்ணை நீதிப்பா பையன் ஒன்னிதிப்பா 3 தப்பா சொல்லி சரிதான்ப்பா கண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோமா? சான்ஸ்கிரிட் வந்து ஹிந்துஸ்க்கு முக்கியமான பாஷை. நம்ம கற்றுண்டதான் இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். டாக்டர் கொடுக்குற மாத்திரையை எப்படி அதனோட கண்டென்ட்ஸ் என்னென்னு புரியாமல் நம்ம வாயிலே போட்டுக்கிறோம் இல்லையா மருந்த, அதுபோல் தான் சான்ஸ்கிரிட் புரியலைன்னா கூட இந்த மந்திரங்களுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பி நம்ம காதில் போட்டுக்கணும். மேக் சென்ஸ் தாத்தா. சரி, இனிமேல் தான் நீ கேட்ட மாங்கல்ய தாரணத்தை நம்ம எல்லாம் கல்யாணத்தோட முக்கியமான பார்ட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தான் இது ரிச்சுவல்ஸோட சேர்த்துட்டு இருக்கான். இப்போ கூட பொன்னாட்டு கல்யாண பத்திரிகையில் பார்த்தாக்கா கன்னிகா தானம் செய்து கொடுப்பதாய் அப்படி தான் இருக்கும். மாப்பிள்ளையாட்டு பத்திரிகையில் பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படி தான் இருக்கும். மாங்கல்ய தாரணத்தை பற்றி யாரும் சொல்கிறது இல்லை. ஒரு நல்ல நேரம் பார்த்து மாப்பிள்ளை பொண்ணுக்கு மங்கள சூத்ரா, அதாவது தாலியை கட்டுவாங்க. தாலி கட்டும்போது மாப்பிள்ளை சொல்கிறது ஒரு மந்திரம்னு சொல்கிறத விட ஒரு பிளட்ஜ், உறுதிமொழி அப்படின்னு சொல்லலாம். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே துவம் ஜீவ சரதசதம். சம்ஸ்கிருதத்தில் ஏதாவது சொன்னாலே எல்லாரும் மந்திரம் நினச்சிக்கிறான். நிசங்கா, சமர விக்ரமா என்னெல்லாம் சொன்னாக்கா அது மந்திரம் இல்லை, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் பிளேயர்ஸோட பேர் அப்படின்னு கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் பேர் புரியுறது. மாங்கல்யம் தந்துனா அப்படிங்கிற பிரெஞ்சுக்கு அர்த்தத்தை சொல்கிறேன். தந்து அப்படின்னா கயிறு, கண்டம் அப்படின்னா கழுத்து. மாங்கல்யம் பொருந்திய கயிறை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன். இது எதற்காக அப்படின்னா மம ஜீவன ஹேதுனா, நான் தர்ம நெறியில் உன்னுடன் சேர்ந்து வாழ்கிறதுக்கு பஞ்சீவ சரதசதம் அப்படின்னா நம்ம 2 பேரும் 100 சரத் ருத்துக்கள், அதாவது 100 வருஷம் ஒன்றாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம். தாலியில் 3 முடிச்சு போடணும். முதல் முடிச்சு மாப்பிள்ளை போடுவான், பாக்கி 2 முடிச்சு அவன் சகோதரி போடணும். சகோதரி முடிச்சு போடுறது அவன் கல்யாண பெண் மாப்பிள்ளை ஃபேமிலிக்கு மாறுகிறாள் அப்படிங்கிற அர்த்தம். ஏன் தாத்தா 3 முடிச்சு? அதுக்கு ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாத்துக்கும் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. 3 முடிச்சு மனசா வாச்சா கர்மனா வாய் குறிக்கும். மனசு, வாக்கு, ஆக்ஷன்ஸ். மாப்பிள்ளை பொண்ணை மனசாலையும் பேச்சாலையும் நடத்தையாலையும் மனைவியாக ஏற்றுக்கணும். ஸோ இதோட மேரேஜ் ஓவரா?
இல்லை, இதுக்கப்புறம் 3 ஈவெண்ட்ஸ் இருக்குது. முதல்ல பாணி கிரகணம். மாப்பிள்ளை பெண்ணோட கையை பிடிச்சு நான் இனி கிரகஸ்தன், நம்ம லைஃப் முழுக்க ஒன்றாக இருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் உள்ள மந்திரத்தை சொல்கிறோம். அதுக்கு பாணி கிரகணம் அப்படின்னு பேர். பாணி அப்படின்னா கை, கிரகணம் அப்படின்னா பிடிக்கிறது. பாணி கிரகண சடங்கில் 4 மந்திரங்கள் இருக்குது. முதல் 2 மந்திரம்னு சொல்கிறத விட ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லலாம். மாப்பிள்ளை பெண்ணுக்கிட்ட நம்ம வாழ்க்கையில் ஒன்றாக இருக்க உங்கள் அப்பா மட்டும் இல்லை, தேவர்களும் சேர்ந்து உன்னை எங்கிட்டே கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்யாணத்துக்கு டிவைன் அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துறது. 3வது மந்திரம் சரஸ்வதியின் பிளெஸிங்ஸ் கிடைக்க சொல்கிற மந்திரம். 4வது வாயுதேவனை வேண்டி ஏதி பிரதீஷகா சர்வாகா திஷோனு பவமானகா. ஹிரண்யஹஸ்தா ஐரம்யா சத்வா மனசம் மன்மனசம் கிருணோது. இதனோட அர்த்தம் தங்கத்தை கையில் வச்சுட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற வாயுதேவன் நம்ம 2 பேரும் மனம் ஒன்றாக இருக்க அருள் செய்யட்டும். இந்த பாரு சூர்யா, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மனசு ஒத்து போகணும்னு எப்படி மந்திரத்திலே சொல்லியிருக்கேன். ஆமாம் தாத்தா. அப்புறம் எனக்கு ஒரு கொஸ்டின், ஏன் மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு தாலி கட்டணும், பொண்ணு மாப்பிள்ளைக்கு கட்டக்கூடாதா? முறைன்னு ஒன்று இருக்குது சூர்யா. தாலி ஒரு கல்யாண பெண்ணுக்கு அடையாளம். ரொம்ப பழைய காலத்தில் மஞ்சள் பீஸை கயிறுகளை கட்டினது தான் மாங்கல்யம். அப்புறம் தான் கோல்டு மஞ்சள் பீஸை ரீப்ளேஸ் பண்ணுது. எப்படி பூவுக்கு விலை கம்மி, 30 ரூபா ஒரு முழத்துக்கு இருந்தாலும் அது மதிப்பு கொடுத்து அதை தலையில் பெண்கள் வச்சுக்கிறான். ஆனால் ஒரு செருப்புக்கு 500 ரூபா 1000 ரூபா ஆகும், இருந்தாலும் அதை காலில் தான் போட்டுக்கிறான். ஸோ தாலி பெண்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையை கொடுக்கறது. தாலியை அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை கொடுக்கறது. இப்போ நான் 2வது ஈவெண்ட் சப்தபதி. மாப்பிள்ளை பெண்ணோட கையை பிடிச்சு 7 ஸ்டெப்ஸ் அக்னியை சுற்றி வரணும். அப்போ தான் கல்யாணம் கம்ப்ளீட் ஆகும். இந்த சப்தபதி முடிகிற வரைக்கும் யாரும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்கக்கூடாது. அதாவது அது ஒன்று சேர்றது தடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 7 ஸ்டெப்ஸ் நடந்தவுடன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டானதாக பிலீவ். இந்த சடங்கு நடக்கும்போது சொல்கிற மந்திரத்தின் அர்த்தம் நாம் இனிமேல் வாழ்க்கையில் இணை பிரியாது, அதாவது இன்செப்பரபிளாக இருப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். அது என்ன 7 ஸ்டெப் கணக்கு? இதுதான் மேத்தமேட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 7 ஸ்டெப்ஸ் சர்க்குலராக வரா இல்லையா? ஒரு சர்க்கிள்ங்கிறது 360 டிகிரிஸ். நம்பர் 1 to 10 எக்ஸப்ட் 7 ஆல் கேன் டிவைட் 360 பர்ஃபெக்ட்லி. மாப்பிள்ளையும் பொண்ணும் 7 ஸ்டெப்ஸ் அக்னியை சுற்றி வரதுனால இவள் டிவைட் ஆகாமல் இருப்பா அப்படிங்கிறதா நம்பிக்கை. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நம் முன்னோர்கள் காரணத்தோடு தான் பண்ணியிருக்கான். நம் முன்னோர்கள் எல்லாம் மூடர்களிலே நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். அப்போ சப்தபதி முடிஞ்சப்புறம் நடக்கிற சடங்குகள் லஜ்ஜா ஹோமம், அம்மின் விதிக்கல், அருந்ததி பார்த்தல். லஜ்ஜா ஹோமம் அப்படிங்கிறது கல்யாண பொண்ணு அவள் சகோதரனோட கையில் பொறி வாங்கிட்டு மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து மாப்பிள்ளை மந்திரங்கள் சொல்லி அக்னியில் போடணும். கல்யாணம் ஆனாலும் பொண்ணு அவள் பிறந்த வீட்டோட கனெக்ஷன் தொடருது அப்படிங்கிறது காட்டுறது. இது அவளோட லாங் லைஃப்க்கும் நல்ல குழந்தைகளுக்கும் வேண்டி பிரார்த்தனை. அப்புறம் அம்மை விதிக்கல் அருந்ததி பார்த்தல். ஐ ஆம் கன்ஃபியூஸ் தாத்தா. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அருந்ததின்னு யாரையோ பார்க்கணும்னு சொல்கிறீங்களே. டேய், நீ என்னை மாதிரி கிடைக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு அம்மினா என்னென்னு தெரியாது. அம்மினா கிரைண்டிங் ஸ்டோன். மாப்பிள்ளை பொண்ணோட காலில் எடுத்து அம்மி மேலே வைக்கணும். இது அவளோட மனசு கல் போல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்புறம் அருந்ததி பார்க்கணும்னு சொன்னேனே, அது அருந்ததி நட்சத்திரம். அருந்ததின்னு ஒரு பொண்ணு இல்லை. மாப்பிள்ளை பொண்ணுக்கு 2 நட்சத்திரத்தை காமிச்சு கொடுப்பான். ஒன்று அருந்ததி, இன்னொன்று வசிஷ்டர். அஸ்ட்ரானமி படி மிசார் ஆல்கார் அப்படிங்கிற பேரில் சொல்கிறோம். மிசார் வசிஷ்டர், ஆல்கால் அருந்ததி. இது டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாள். ஒன்றை சுற்றி இன்னொன்று பாயிண்ட் இருக்கும். இதில் என்ன மெசேஜ்னாக்கா, ஒருத்தரை இன்னொருத்தர் டாமினேட் பண்ணக்கூடாது, காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஐடியல் கப்பலான அருந்ததி வசிஷ்டர் போல இவாளும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரார்த்தனை. இதோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன கட்டு சாதத்தோடு பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு போகிறதுக்கு இட்லி, புளியோதரை, தயிர் சாதம் எல்லாம் கொடுத்து விட்டு. ஆனால் இப்போ தான் ஸ்விக்கி இருக்கே, அவளே அவளுக்கு வேண்டியதை ஆர்டர் பண்ணிக்கலாமே. அந்த காலத்தில் சாப்பாடு போடுறவளுக்கு அன்னதாதா சுகி பவான்னு சொல்லுவாள். இப்போ என்ன காலம் மாறி இருக்கு, அன்னதாதா ஸ்விக்கி பவான் ஆயிருக்கு. தாத்தா, எங்கள் ஜென்ரேஷனுக்கும் புரியும்படி நம்ம சம்பிரதாயங்களை நல்லா எடுத்து சொல்லிட்டு நீங்கள் எனக்கு 99.99% ஹெல்ப் பண்ணிட்டு இன்னும் பேலன்ஸ் 1% ஹெல்ப் வேணும். என்னடா சூர்யா, யூஎஸ்க்கு போயிட்டு மேக்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டு 100ல் 99.99 போனால் பேலன்ஸ் அப்படி 1%. சரி, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லு. பயத்தில் வரட்டேன் தாத்தா. நம்ம சடங்குல இவ்வளோ டீட்டெயிலாக ஆனால் சிம்பிளாக நான் எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். அடபடவா, இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்னு கேட்கும் போதே நினச்சேன் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஏற்பாடாக தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை. என்னது கேர்ள் ஃப்ரெண்டா?
வேற யாரும் இல்லை, உன்னோட பாட்டி தான். ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. இப்போது புரிஞ்சுக்கோ சூர்யா, 60 20 வெல்லுமா உலகிலே. அப்புறம் சூர்யா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேர் என்ன? அன்னலக்ஷ்மி. அவள் ஆத்துல செல்லமாக ஆன்னு சுருக்கி கூப்பிடுறா. என்னடா அது நல்ல பேர் அப்படி இஷ்டத்துக்கு மாத்துறாளே. யூஎஸில் இருக்கிறவளுக்கு வாயில நுழையணுமே. நல்ல வேலை, ஈஸியாக வாயில் நுழையணும்னு சொல்லிட்டு குச்சி ஐஸ்னு பேர் வைக்காம இருந்தாங்க. சரி, எப்படியோ பேர் எப்படியோ இருக்கட்டும். நீங்கள் 2 பேரும் பேரும் புகழும் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல பேரோடும் புகழோடையும் இருக்கணும்னு கடவுளை வேண்டின்னு ஆசீர்வாதம் பண்ணுறேன். தேங்க்யூ.